ஆனா எப்படி நீங்க திருப்பதி கோயிலுக்குள்ள போகும்போது மட்டும் மொபைல் போனை கரெக்டா வச்சுட்டு தான் போகணும், பேக்கை கரெக்டா வச்சுட்டு தான் போகணும், அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது, இப்படிதான் போகணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க இல்லையா? அதே மைண்ட் செட்டு தமிழ்நாட்டு கோயில்கள்லயும் மக்கள் பின்பற்றணும். ஏன்னா அப்பதான் எப்படி இந்த கோயிலுக்குள்ள இருந்து வீடியோ வெளியில வர்றது, கோயிலுக்குள்ள இருந்து போட்டோ வெளியில வர்றது, ரீல்ஸ் வெளியில வர்றது, அதெல்லாம் இல்லாம எந்த காரணத்துக்காக நம்ம கோயிலுக்கு போறோமோ அந்த இறைவனை வந்து மன நிம்மதியோட தரிசனம் செய்து விட்டு வெளியில வரணும். வேற எந்த கான்ட்ரவர்சியும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம மிக தெளிவா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மெத்தடை கொண்டு வரோம். இதை மக்களும் வந்து தயவு செஞ்சு செய்யணும். அதே போல மீண்டும் மீண்டும் சொல்றேன், மீடியா நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்றேன், எந்த கோயில்களில் எந்த விஐபி விவிஐபி அதே போல சினிமா நட்சத்திரங்கள் யார் வந்தாலும் கோயில் வளாகத்துக்கு வெளியில நீங்க எவ்வளவு வேணா வீடியோ எடுங்க, எவ்வளவு வேணா போட்டோ எடுங்க, எந்தெந்த கேள்விகள் வேணா நீங்க கேளுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா தயவு செய்து கோயில் வளாகங்களுக்கு உள்ளாக மீடியா இந்த மாதிரியான விஐபிஸ் போகும்போது கூடவே போய் வீடியோ எடுக்கிறது, கோயிலுக்குள்ள போய் வீடியோ எடுக்கிறது, கருவறையில் அவங்க சாமி கும்பிட்ற வரைக்கும் போய் வீடியோ எடுக்கிறது, கோயில் வளாகத்துக்குள்ள அரசியல் கேள்விகள் கேட்கறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து மீடியா நண்பர்கள் தவிர்க்கணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான அன்பான வேண்டுகோளா இந்த இடத்துல இருந்து வச்சுக்கிறேன்.